Hello children, welcome back to our channel Rimika's Diary. நம்ம வந்து CBSE Max Grade 7 NCERT syllabus தான் பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் சாப்டர் 1லேருந்து சாப்டர் 4 வரைக்கும் எல்லா சம்ஸுமே சால்வ் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம சேனலில் ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். CBSE Class 7 Max அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சில்ட்ரன், நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிற நம்ம சில்ட்ரன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். First number 10 பாருங்க. In the adjoining figure, name the following pairs of angles. So adjoining அப்படின்னா அடுத்து இருக்கிறது. இந்த கொஸ்டின்ஸ்க்கு அடுத்த ஒரு ஃபிகர் கொடுத்துருக்காங்களா, இந்த ஃபிகரில் வந்து நமக்கு வந்து பேர் ஆஃப் ஆங்கிள்ஸ் வந்து நேம் பண்ண சொல்லியிருக்காங்க. என்னென்ன பேர் அப்படின்றது நமக்கு இங்கே ஒரு சப்டிவிஷனாக கொடுத்துருக்காங்க. அதை நம்ம ரீட் பண்ணிவிட்டு நம்ம அந்த பேரை வந்து மென்ஷன் பண்ணணும். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, அப்டியூஸ் வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்டியூஸ் வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்னா என்னது? அப்டியூஸ் vertically opposite angles. So obtuse angles. ஸோ இப்போ நமக்கு வந்து வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் அப்படின்னா நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இன்டர்செக்டிங் லைன் இருக்கணும். இன்டர்செக்டிங் லைன் ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். இந்த மாதிரி இன்டர்செக்டிங் லைன் இருக்கணும். இங்கே வந்து நமக்கு இங்கேயும் மேலேயும் கீழே ஃபார்ம் ஆகுதுல, இதை தான் நம்ம வந்து வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது ஆங்கிள் 1 ஆங்கிள் 2ன்னு வச்சுக்கோங்க. இதை தான் நம்ம வந்து வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்னு சொல்லுவோம். அப்டியூஸ் அப்படின்னு வர்றப்ப என்ன சொல்வீங்க? மீன்ஸ் என்ன வரும்? greater than 90 degree but less than 180 degree. greater than 90 degree but less than 180 degree. ஓகேவா? ஸோ 91 டிகிரியில் இருந்து 179 டிகிரி வரைக்கும் வரும். ஓகேவா? இதுதான் நமக்கு வந்து அப்டியூஸ் ஆங்கிள் நமக்கு தெரியும். அப்டியூஸ் வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே இந்த ஃபிகரில் அப்சர்வ் பண்ணி பாருங்க. இங்கே வந்து இதுதான் நமக்கு இன்டர்செக்டிங் லைன். இந்த லைன் அப்சர்வ் பண்ணி பாருங்க. இந்த 2 லைன்ஸ், லைன் 1 லைன் 2 மென்ஷன் பண்ணுறேன். இந்த 2 லைன் பார்த்தீங்களா, இங்கே இன்டர்செக்ட் ஆயிருக்கு. ஓ அப்படின்ற பாயிண்ட்ல நமக்கு இன்டர்செக்ட் ஆயிருக்கு. ஸோ இதுதான் இன்டர்செக்டிங் லைன். ஸோ இந்த இன்டர்செக்டிங் லைனில் வந்து அப்டியூஸ் வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இருக்கிறது, இது நமக்கு 90 டிகிரி. கரெக்டாக? நமக்கு வந்து அப்டியூஸ் வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போது இதுதான் நமக்கு வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள். ஓகேவா? இங்கே ஃபார்ம் ஆகிற ஆங்கிள், இங்கே ஃபார்ம் ஆகிற ஆங்கிள் தான் நமக்கு வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள். அப்டியூஸ் அப்படின்னு வர்றப்போ நமக்கு வந்து இப்போ 90 டிகிரி அப்படின்னா நமக்கு ஃபிகர் எப்படி இருக்கும்? 90 டிகிரி அப்படின்னா அப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்கும். ஸோ இதுதான் 90 டிகிரி. கரெக்டாக? ஸோ இப்போ இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? அக்யூட் ஆங்கிள்னு சொல்லுவோம். ஏன்னா 90க்கு கீழே போயிடுச்சு. ஸோ இதை வந்து நம்ம வந்து அக்யூட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். 90க்கு மேலே போகுது அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி இருக்கும் நமக்கு ஃபிகர். ஸோ இப்போ வந்து இந்த ஆங்கிள் என்ன சொல்லுவோம்? அப்டியூஸ் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டாக? ஸோ இந்த ஃபிகரில் நீங்கள் அப்சர்வ் பண்ணி பாருங்கள். இது பார்த்தீங்களா அப்டியூஸ் ஆங்கிளாக இருக்குது. அதே மாதிரி கீழே பாருங்கள், இது ஒரு அப்டியூஸ் ஆங்கிள். கரெக்டாக? அப்போ இது ரெண்டும் தான் நமக்கு பேர். அப்போது ஏஓடி. அப்போ ஆன்சர் வந்து ஆங்கிள் ஏஓடி அண்ட் அது ஒரு பேர். அப்புறம் பிஓசி, ஆங்கிள் பிஓசி. ஓகேவா? இதை நீங்கள் வந்து டிஓஏ சிஓபி அப்படியே எழுதிக்கலாம். ஓகேவா? நமக்கு ஆங்கிள் வந்து ஓவில் தான் ஃபார்ம் ஆகுது. ஸோ ஓ வந்து மிடில் இருக்கணும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அந்த சம்? செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க. அட்ஜசன்ட் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அட்ஜசன்ட் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். அட்ஜசன்ட் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் மீன்ஸ், இந்த டெஃபினேஷன் நீங்கள் எழுத தேவையில்லை, உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுனால நான் எழுதுறேன். ஸோ அட்ஜசன்ட் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் அப்படின்னா என்னன்னா, ஆங்கிள்ஸ் have common vertex. நமக்கு என்ன இருக்கணும்? காமன் வெர்டெக்ஸ் இருக்கணும். ஸோ அட்ஜசன்ட் ஆங்கிள்னாலே நான் சொல்லியிருக்கேன் காமன் வெர்டெக்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதுதான். செகண்ட் பாயிண்ட் என்னதுன்னா, காமன் ஆர்ம் இருக்கணும். காமன் ஆர்ம் இருக்கணும். அண்ட் தேர்ட் பாயிண்ட் என்னன்னா, நான் காமன் ஆர்ம் இருக்கணும். எங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் காமன் ஆர்ம்ஸ் or on either side, ரெண்டு சைடுமே, either side of common arm. இப்போ வந்து common arm இருக்குன்னு வச்சுக்கோங்க.
இதுக்கு ரெண்டு சைடுமே நமக்கு என்ன இருக்கணும், நான் காமன் ஆர்மும் இருக்கணும். ஸோ இங்கே நமக்கு அட்ஜசன்ட் ஆங்கிள் 1 2 ஃபார்ம் ஆகுது. ஸோ இது காமன் ஆர்ம் அப்படின்னா இதுக்கு ரெண்டு சைடுமே எய்தர் சைடுமே நமக்கு என்ன இருக்கணும், நான் காமன் ஆர்ம் இருக்கணும். அப்போனா தான் அது நம்ம வந்து அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு காமன் வேர்டெக்ஸ் இருக்கணும், அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொன்னேன். ஸோ ஆன் எய்தர் சைட் ஆஃப் காமன் ஆர்ம். அண்ட் லாஸ்ட் பாயிண்ட் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, அட்ஜசன்ட் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் சொல்லியிருக்காங்க. ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்னா நமக்கு என்ன தெரியும், சம் ஆஃப் த ஆங்கிள்ஸ் வந்து என்ன இருக்கணும், 90 degree. 90 டிகிரி இருக்கணும். ஸோ அண்ட் சம் ஆஃப் ஆங்கிள்ஸ் இஸ் இஸ் 90 டிகிரி. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ நமக்கு அட்ஜசன்ட் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் அப்படின்னா நமக்கு இந்த கண்டிஷன் எல்லாமே இருக்கணும். ஆங்கிள்ஸ் ஆர் காமன் வெர்டெக்ஸ், காமன் ஆர்ம், நான் காமன் ஆர்ம்ஸ் ஆர் ஆன் எய்தர் சைட் ஆஃப் காமன் ஆர்ம். இப்போ காமன் ஆர்ம் இருக்குன்னா அது ரெண்டு சைடுமே நமக்கு நான் காமன் ஆர்மும் இருக்கணும். அண்ட் சம் ஆஃப் த ஆங்கிள்ஸ், இந்த ரெண்டு ஆங்கிள்ஸையும் நம்ம ஆட் பண்ணுறப்ப நமக்கு என்ன வரணும், 90 டிகிரி வரணும். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த பேர் பார்க்கலாம். இந்த ஃபிகர் பாருங்கள், இதில் வந்து இது வந்து 90 டிகிரி கரெக்டாக, இது வந்து நமக்கு 90 டிகிரி. ஸோ நமக்கு வந்து இங்கே தான் நமக்கு ஃபார்ம் ஆகிருக்கும் ஆங்கிள்ஸ். ஸோ நல்லா அப்சர்வ் பண்ணி பாருங்கள், இங்கே ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகும், இங்கே ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகும். இந்த ரெண்டு ஆங்கிள்ஸையும் நம்ம ஆட் பண்ணால் தான் நமக்கு என்ன வரும், 90 வரும். ஏன்னா நமக்கு காம்ப்ளிமெண்ட்ரி கேட்டிருக்காங்க. அட் த சேம் டைம் இது வந்து அட்ஜசண்டா அப்படின்னு அப்சர்வ் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், ஆங்கிள் BOA பாருங்க, BOA அண்ட் ஆங்கிள் AOE பாருங்க, அண்ட் ஆங்கிள் AOE அப்சர்வ் பண்ணி பாருங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது 90, இந்த இது வந்து நமக்கு எல் ஷேப்பில் இருக்குது. ஸோ 90. ஸோ இந்த ரெண்டு ஆங்கிள்ஸை ஆட் பண்ணுறப்ப நமக்கு என்ன தான் வரும், 90 டிகிரி தான் வரும். ஸோ இது காம்ப்ளிமெண்ட்ரி அப்படின்ற கண்டிஷனுக்கு சூட்டபிள் ஆயிடுச்சு. ஒன் மோர் கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்க, அட்ஜசன்ட் காம்ப்ளிமெண்ட்ரி சொல்லியிருக்காங்க. ஸோ அட்ஜசன்ட்டுக்கு நம்ம என்ன சொன்னோம், ஃபர்ஸ்ட் கண்டிஷன் காமன் வெர்டெக்ஸ், செகண்ட் கண்டிஷன் திஸ் இஸ் காமன் ஆர்ம். காமன் ஆர்ம் இருக்கா, இருக்கு. தேர்ட் கண்டிஷன் என்ன சொன்னோம், காமன் ஆர்முக்கு ரெண்டு சைடுமே வந்து நமக்கு நான் காமன் ஆர்ம் இருக்கணும்னு சொல்லியிருக்கோம். அப்போ பி அப்படின்றது ஒரு நான் காமன் ஆர்ம், அதே மாதிரி இந்த இ அப்படின்றது ஒரு நான் காமன் ஆர்ம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இப்போ நீங்கள் வந்து இந்த சைடு பாருங்கள், இந்த சைடு உங்களால் எடுக்கவே முடியாது. ஏன்னா இது ஃபுல்லாகவே 90 டிகிரி வந்துருச்சு. அதுக்கப்புறம் இந்த ஆங்கிள் இருக்குது. ஸோ 90 ப்ளஸில் தான் இருக்கும். ஸோ இது வந்து இதுவும் அட்ஜசன்ட் ஆங்கிள் தான். பட் நமக்கு வந்து பாருங்கள், இதுவும் அட்ஜசன்ட் ஆங்கிள் தான். காமன் வெர்டெக்ஸ் இருக்குது, காமன் ஆர்ம் இருக்குது. காமன் ஆர்முக்கு ரெண்டு சைடும் நமக்கு நான் காமன் ஆர்மும் இருக்குது. ஸோ இதுவும் நீங்கள் அட்ஜசன்ட்டுன்னு சொல்லலாம். பட் இது வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ஆகுமா, ஆகாது. ஏன் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இதுவே வந்து நமக்கு 90 டிகிரி வந்துடும். இது வரப்போ 90 ப்ளஸில் தான் இருக்கும். அப்போ இது வந்து காம்ப்ளிமெண்ட்ரி கிடையாது. ஸோ இந்த சைடு நீங்கள் வந்து எழுத முடியாது. இந்த சைடு தான் நீங்கள் பார்க்கணும். ஏன்னா இதுதான் 90க்குள்ளேயே நமக்கு 2 ஆங்கிள்ஸ் இருக்குது. ஸோ இது அட்ஜசண்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்கள். அதுக்கப்புறம் இது காம்ப்ளிமெண்ட்ரியாக இருக்கா அப்படின்றதும் நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம். ஏன்னா 90க்குள்ளே தான் இருக்குது. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நெக்ஸ்ட்டு தேர்டு சப்டிவிஷன் பாருங்கள், ஈக்குவல் சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் கேட்குறாங்க. ஸோ ஈக்குவல் சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் அப்படின்னா என்னதுன்னா, ஈக்குவல் சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் மீன்ஸ் எப்படி இருக்கும்னா, சம் ஆஃப் ஆங்கிள்ஸ். உங்களுக்கே தெரியும் சப்ளிமெண்ட்ரினா எப்படி இருக்கும், சம் ஆஃப் ஆங்கிள்ஸ் இஸ் 180 degree. 180 டிகிரி. பட் இங்கே நமக்கு என்ன வேர்ட் கொடுத்துருக்காங்க, ஈக்குவல் சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு ஆங்கிள் 90 டிகிரி இருக்குன்னா இன்னொரு ஆங்கிள் நமக்கு எப்படி தான் இருக்கணும், 90 டிகிரி தான் இருக்கணும். ஸோ அண்ட் சப்ளிமெண்ட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆகிற மாதிரி இந்த ஃபிகரில் வந்து நம்ம ஆங்கிள்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? இப்போ வந்து பாருங்கள், ஈக்குவல் சப்ளிமெண்ட்ரி ஆங்கிளாக இருக்கணும். ஸோ 90னா 90 தான் இருக்கணும். அப்போ பாருங்கள், இங்கே அப்சர்வ் பண்ணி பாருங்கள். ஸோ 180 டிகிரினா நமக்கு ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், பார்த்தீங்களா? ஸோ இங்கே நமக்கு ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகுதா, 90 டிகிரி எல் ஷேப்பில் இருக்குது.
அதே மாதிரி இங்கே ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகுதா 90 டிகிரி. ஸோ ஈக்குவலாகவும் இருக்குது, சப்ளிமெண்ட்ரியாகவும் இருக்குது. ஸோ அப்போ நம்ம ஈஸியாக ஆன்சர் எழுதிடலாம். தேர்ட் சப்டிவிஷனுக்கு என்ன எழுதலாம்? BOE ஆங்கிள் BOE அண்ட் ஆங்கிள் இங்கே பாருங்க EOD. எல் ஷேப்பில் இருக்குல்ல, அது அப்படியே எடுத்துக்கோங்க. EOD. ஸோ இதுவும் நமக்கு 90 டிகிரி, இதுவும் நமக்கு 90 டிகிரி. ஸோ ஈக்குவல் சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சப்டிவிஷன் பாருங்க. தேர்டு சப்டிவிஷனில் வந்து நம்ம ஈக்குவல் சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் எழுதணும். அதே மாதிரி ஃபோர்த்தில் வந்து அன்ஈக்குவல் எழுதணும். ஓகேவா? அன்ஈக்குவல் சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ். இங்கே வந்து நமக்கு 90 இருக்கிற மாதிரி பார்த்தோம்ல, இங்கே வந்து அன்ஈக்குவலாக இருக்கணும். அன்ஈக்குவல் supplementary angles. Unequal supplementary angles means sum of angles is 180 degree and supplement angles are unequal or not equal அப்படினாலும் நம்ம சொல்லிக்கலாம். or unequal. ஸோ இதுதான் இதோட டெஃபினிஷன். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க, இப்போ இந்த ஃபிகர் அப்சர்வ் பண்ணி பாருங்க. நமக்கு சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ், அதாவது 90 180 டிகிரி. ஸோ அப்போ இந்த ஸ்ட்ரெயிட் லைனை அப்சர்வ் பண்ணி பாருங்க. ஸோ ஈக்குவல் அப்படின்னு இருக்கிறப்ப நம்ம 90 எடுத்தோம். இதே இது அன்ஈக்குவல் அப்படின்னு எடுக்கிறப்போ நமக்கு வந்து 90 எக்ஸாக்டாக இருக்கக்கூடாது. ஸோ என்ன சொல்லலாம், நம்ம எங்கே ஃபார்ம் ஆகிற ஆங்கிள் சொல்லலாம்? BOA பாருங்க, இங்கே வந்து நமக்கு ஒரு அக்யூட் ஃபார்ம் ஆயிருக்கு. அப்புறம் AOD பாருங்க, இங்கே வந்து ஒரு அப்டியூஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. கரெக்டா? இங்கே வந்து நமக்கு அப்டியூஸ் ஃபார்ம் ஆயிருக்கு, இங்கே வந்து நமக்கு அக்யூட் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அக்யூட்னா என்னது? lesser than 90 degree. லெஸ் தென் 90 டிகிரி. ஸோ 0லேருந்து 89 வரைக்கும் நமக்கு இருக்கும். அப்டியூஸ் அப்படின்றப்ப என்னது? Greater than 90 degree but less than 180 degree. லெஸ் தென் 180 டிகிரி. ஸோ நமக்கு வந்து 91ல் இருந்து 179 இருக்கும். ஓகேவா? ஸோ ஒரு அக்யூட்டும் ஒரு அப்டியூஸும் சேர்றப்ப நமக்கு சப்ளிமெண்ட்ரி கிடைக்குது. ஸோ இது வந்து ஒரு அன்ஈக்குவல் தானே. அப்போது இதுதான் ஆன்சர். ஆங்கிள் BOA அண்ட் ஆங்கிள் AOD. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ இந்த ஆங்கிளும் இந்த அப்டியூஸ் ஆங்கிளும் இந்த அக்யூட் ஆங்கிளும். ஸோ அப்டியூஸ் ஆங்கிள் பாருங்கள், இங்கேருந்து இங்கே வரைக்கும் இந்த ஸ்ட்ரெயிட் லைனில் தான் நீங்கள் பார்க்கணும். இது வந்து ஒரு அப்டியூஸ் ஆங்கிள், இது ஒரு அக்யூட் ஆங்கிள். இது ரெண்டும் நம்ம ஆட் பண்ணுறப்ப நமக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துடும்? இந்த ஹோல் ஸ்ட்ரெயிட் லைன் வரப்போ 180 டிகிரி வந்துடும். ஸோ இதுதான் நமக்கு அன்ஈக்குவல் சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள். ஸோ இதே ஃபிகரில் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து ஒரு 2 பாசிபிள் அன்ஈக்குவல் சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அதை ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? தென் இந்த லாஸ்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் தட் டு நாட் ஃபார்ம் அ லீனியர் பேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு லீனியர் பேர்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கிறேன், 180 டிகிரி இருக்கணும்னு சொல்லியிருக்கிறேன். ஸ்ட்ரைட் லைனில் ஃபார்ம் ஆகிருக்கணும். அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸாக இருக்கணும், ஆனால் அது வந்து லீனியர் பேர் ஃபார்ம் ஆகாத மாதிரி இருக்கிற ஆங்கிள்ஸாக இருக்கணும். ஓகேவா? ஸோ அதுக்கு டெஃபினிஷன் என்ன சொல்லலாம்னு பார்த்தோன்னா, adjacent angles that do not form a linear pair means angles have common ray. So common ray இருக்கணும். ஓகேவா? common ray, but the angles in a linear pair are not supplementary. ஸோ சப்ளிமெண்ட்ரியாக இருந்தால் தானே நமக்கு லீனியர் பேராக இருக்கும். 180 டிகிரியாக இருந்தால் தான் நமக்கு லீனியர் பேராக இருக்கும். நமக்கு இங்கே வந்து என்ன கேட்டிருக்காங்க? தட் டு நாட் ஃபார்ம் அ லீனியர் பேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அது கண்டிப்பாக சப்ளிமெண்ட்ரியாக இருக்கக்கூடாது. அட் த சேம் டைம் நமக்கு அட்ஜசன்ட் ஆங்கிளாக இருக்கணும். அந்த மாதிரி நம்ம வந்து இந்த ஃபிகரில் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ஃபிகரை அப்சர்வ் பண்ணி பார்க்கலாம்.
ஸோ இங்கே பாருங்கள், இங்கே ஒரு அட்ஜசன்ட் ஆங்கிள் இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து ஒரு 90 டிகிரி இருக்கும், எல் ஷேப்பில் இருக்குது, 90 டிகிரி இருக்கும். இது வந்து ஒரு அக்யூட் ஆங்கிளாக இருக்கும், அக்யூட் ஆங்கிள். ஸோ கண்டிப்பாக வந்து இது ரெண்டும் சேர்றப்ப நமக்கு 180 டிகிரி இருக்காது, ஏன்னா ஸ்ட்ரைட் லைன்லேயே இல்லை. இந்த மாதிரி நமக்கு ஸ்ட்ரைட் லைன் இருந்துச்சுன்னா தான் நமக்கு 180 டிகிரி ஃபார்ம் ஆகும். ஸோ இங்கே ஏதாவது ஸ்ட்ரைட் லைன் இருக்கா? இல்லை. பட் நமக்கு காமன் ரே இருக்குது, டி அப்படின்றது இங்கே வந்து நமக்கு காமன் ரே இருக்குது. பட் நமக்கு வந்து இது வந்து ஒரு அட்ஜசன்ட் ஆங்கிளாக தான் இருக்குது. பட் இது வந்து ஒரு ரைட் ஆங்கிளாக இருக்குது, இது வந்து ஒரு அக்யூட் ஆங்கிளாக இருக்குது. கரெக்டாக? ஸோ இது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு சப்ளிமெண்ட்ரியாக இருக்காது. சப்ளிமெண்ட்ரியாக இருந்துச்சுன்னா தான் நமக்கு 180 டிகிரி இருக்கும். ஸோ இது கண்டிப்பாக வந்து ஒரு சப்ளிமெண்ட்ரியாக இருக்காது. ஸோ இந்த பேர் தான் நமக்கு ஆன்சரில் எழுதணும். ஸோ ஆங்கிள் இஓடி, ஆங்கிள் இஓடி அண்ட் ஆங்கிள் டிஓசி, அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? அதே மாதிரி இந்த சம்முக்குமே வந்து இன்னொரு பாசிபிள் ஆன்சர் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அதை ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் that do not form a linear pair. ஓகேவா? 180 டிகிரி வந்து ஃபார்ம் ஆகக்கூடாது, ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கக்கூடாது. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே சில்ட்ரன், இந்த சம்மோட இந்த எக்ஸசைஸ் வந்து ஃபினிஷ்ட் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.